கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ரோமர் 13:14. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். பவுலடியாருங்க ரோமாபுரி சபைக்கு எழுதுறது ஆலோசனை என்னன்னு சொன்னால், இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். புட்டான் இயேசு கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். நம்ம இப்போ சட்டை அணிஞ்சு இருக்கிறோம். சட்டை அணிஞ்சு இருக்கிறப்போ இந்த ட்ரெஸ்ஸு தான் வெளியில் தெரியுது, உடல் தெரியல. அதே போல் தான் நாம் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளும்போது நம்முடைய மாம்சிகம் வெளிப்படக்கூடாது. ஆண்டவருடைய குணாதிசயங்கள் வெளிப்படணும். அவர் தான் வெளிப்படணும். அவர் தான் நாம் அணிந்து கொண்டு இருக்கிறோம். தரித்து கொள்ளுங்கன்னு சொல்ல இருப்பார். ஆகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அவருடைய குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி தாழ்மையுள்ளவராக இருந்தாரோ அதே போல் நாம் தாழ்மையுள்ளவராக இருக்கணும். அவர் எப்படி அன்பு செலுத்துகிறவராக இருந்தாரோ அப்படி நாம் அன்பு செலுத்துகிறாய் இருக்க வேண்டும். அவர் எப்படி பொறுமை உள்ளவராக இருந்தாரோ அப்படி நாம் பொறுமையாக இருக்கணும். அவர் எப்படி கீழ்ப்படுதல் உள்ளவராக இருந்தாரோ சிலுவையில் மரண பர்தம் தன்னை கீழ்ப்படிந்தவராய் ஏதாவது ஒப்பு கொடுத்தார். பாருங்க, மறைக்கிற வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அது அப்படி நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படி பெற்றோரை கனப்படுத்தி வாழ்ந்தார், அப்படி நாம் பெற்றோரை கனப்படுத்தி வாழ வேண்டும். அதுதான் அவரை தரித்து கொள்றதுன்னு சொன்னாக்கா அவருடைய பண்புகளை நாம் தரித்து கொள்வது தான். ஆகவே ஒருவேளை இதுவரைக்கும் நாம் அவருடைய பண்புகளை தரித்து கொள்ளாமல் வெறும் பெயர் கிறிஸ்துவலாய் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் இனிமே இந்த வசனத்தை கேட்கிற நாளில் இருந்து நம்மை மாற்றிக்கொள்வோம். அவருடைய பண்புகளை நாம் தரித்து கொண்டு அதை வெளிப்படுத்துகிற நாம் வாழ்வோம். மேலே சொல்றாரு, துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணக்கூடாது. ஏனென்றால் இந்த உடல் ஆண்டவருக்கு சொந்தம். ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவருக்கு சொந்தம். நாம் நம்முடையவர்கள் அல்லன்னு சொல்றாரு. ஆகவே இந்த உடலை அவருடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். அவருடைய ஆலயமாக இந்த உடலை சரீரத்தை நம்ம துர்இச்சைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆகவே துர்இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு நம்ம பிரதிபலிப்போம். தொடர்ந்து நம்மை கர்த்தர் வருகிற நாட்கள் நம்மை ஆசீர்வதித்து மென்மேலும் நம்மை பலப்படுத்துவாராக. செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றியப்பா. நாங்கள் உம்மை தெரிந்து கொண்டு உடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்க வேண்டும் சொல்லி பவுலடியார் ரோமாபுரி சபைக்கு எழுதின நிருபத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதுவரைக்கும் நாங்கள் உண்மை தரித்து கொள்ளாமல் மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தா கூட தயவாய் மன்னியும். வருகிற நாட்களில் நாங்கள் உண்மைக்கு உண்மையான கிறிஸ்தவர்களாய் உண்மை தெரிந்து கொண்ட மக்களாய் உண்மை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க கிருபை பாராட்டுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.